குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அந்த நாள் முதல் இன்றைக்கு வரை எந்த திட்டத்தை செயல்படுத்தினாலும் அதுல மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய, மகளிர் அதிக அளவில் பயன்பெறக்கூடிய திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தியிருக்கின்றார். ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் நாள் அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான கையெழுத்து தான். அதுதான் மகளிர் விடியல் பயணம் திட்டம். இன்னைக்கு அந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமாக இந்த 4 வருஷத்தில் மட்டும் 820 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறீங்க. அதுவும் குறிப்பிட்ட பெருமையா சொல்றேன், இன்னைக்கு இந்த வேலூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த 4 வருஷத்துல 15 கோடி பயணங்களை மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலம் நீங்க மேற்கொண்டிருக்கிறீங்க. அதே போல முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாடு முழுக்க 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் 22 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. முன்பெல்லாம் வேலைக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சு போற பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுக்க மாட்டாங்க, சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க, மதிய உணவு பள்ளிக்கூடத்தை கொடுப்பாங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு. ஆனா குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுட்டு அதே இடத்துல இருப்பாங்க. குழந்தை காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போனானே, ரெண்டு போனானே, சாப்பிட்டாங்க அப்படின்னு. இன்னைக்கு பெற்றோர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்த்தி குழந்தைகளை பள்ளிக்கூடம் கிடப்பாங்க. என் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாநில அரசு இருக்கு, என் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு. காலையில போனோடனே அவருக்கு தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வின்னு வாழ்த்தி பெற்றோர்கள் இன்னைக்கு குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புறாங்க. இந்த வேலூர் மாவட்டம் மட்டும் ஒவ்வொரு நாளும் 41,000 பிள்ளைகள் தினமும் பள்ளிகளில் இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்படுத்திட்டு வராங்க. இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை சமீபத்தில் சென்னைக்கு வந்து இந்த திட்டத்தை விவாகம் செய்யப்பட்ட போது பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் அவர்கள் பாராட்டி பேசினார். அவர் பாராட்டி பேசும்போது குறிப்பிட்டார், முதலமைச்சர் அவர்களே மிகச்சிறப்பான ஒரு திட்டம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தை பஞ்சாப் மாநிலத்தில் அடுத்த ஆண்டிலிருந்து நான் அமல்படுத்த போறேன், விரிவுபடுத்த போறேன்னு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்து நம்மளுடைய திட்டத்தை முதலமைச்சர் அரசை பாராட்டிட்டு போயிருக்கிறார். பள்ளிகளுக்கு செல்கிற குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பள்ளிக்கூடம் முடிச்சு அந்த குழந்தைங்க உயர்கல்வி படிக்கணும், காலேஜ் படிக்கணும்னு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்க உயர்கல்வி போய் சேர்ந்தா, காலேஜ் படிக்க போய் சேர்ந்தா தமிழ் முதல்வர் புதுமை பெண் அப்படின்ற திட்டத்தின் மூலம் அந்த குழந்தைகளுக்கு, அந்த மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கிட்டு இருக்கிறார். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோடு சொல்லுவோம், பள்ளி படிப்பு படித்து உயர்கல்வி சேர்க்கின்ற படிப்பு அந்த மாணவர்களுடைய சதவீதம். இன்னைக்கு இந்தியாவிலே பல மாநிலங்களை பார்த்தீங்கன்னா 25%, 30% மேல எந்த மாநிலத்திலும் கிடையாது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு தான் கிட்டத்தட்ட 50% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோட இன்னைக்கு இந்தியாவிலே முதல் இடத்துல இருக்குன்னா நம்முடைய தமிழ்நாடு. அதற்கு காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம். இந்த தமிழ் முதல்வர் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் எத்தனை குழந்தைங்க வாங்கியிருக்காங்கன்னா இது வரைக்கும் 8 லட்சம் மாணவ மாணவிகள் இதில் பயன்பெற்றிருக்கிறாங்க. அது குறிப்பிட்டு சொல்றாங்க, வேலூர் மாவட்டத்தில் மட்டும் 16,000 மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டு வராங்க. அது மட்டும் இன்னைக்கு இந்தியாவிலே பார்க்க வச்ச ஒரு திட்டம். இன்னைக்கு நம்ம பார்த்து நம்ம மாநிலத்தை பார்த்து பல மாநிலங்கள்ல பல அரசுகள் செயல்படுத்துகிற முயற்சிக்கின்ற ஒரு திட்டம். தேர்தல் அறிக்கையில சென்ற தேர்தல் அறிக்கையில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்த திட்டம். மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் சொன்ன திட்டம். இதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பே செப்டம்பர் 15ஆம் தேதி அமல்படுத்தினார். ஒவ்வொரு மாதமும் 1,20,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் பயன்பட்டு வராங்க. நம்ம வேலூர் மாவட்டம் மட்டும் ஒவ்வொரு மாசமும் கிட்டத்தட்ட 2 லட்சம் மகளிர் உரிமை தொகையை பெற்றுட்டு அதை பயன்பட்டு வராங்க. இதுல இன்னொரு கூடுதல் மகிழ்ச்சியான செய்தி, வருகின்ற டிசம்பர் மாதம் இன்னொரு கூடுதல் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் கொடுக்கப்பட்டு முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த திட்டங்கள்லாம் இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டு திட்டமாக, ஒரு முன்மாதிரியான திட்டங்களாக இன்னைக்கு நாம செயல்படுத்திருக்கிறோம். தமிழ்
முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பாராட்டினார். சமீபத்தில் தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்திருந்தார். புதுமை பெண் திட்டம், நவப்புதல்வர் திட்டம் மிகச்சிறந்த திட்டம் அப்படின்னு பாராட்டு மட்டுமல்ல, அவரும் சொல்லிட்டு இருக்கார். அடுத்த கல்வி ஆணையிலிருந்து தெலுங்கானா மாநிலத்திலையும் இந்த புதுமை பெண் திட்டம், நவப்புதல்வர் திட்டம் தெலுங்கானா மாநிலத்தில் அமல்படுத்த போகிறது அவர் பாராட்டியிருப்பார். இந்த 4 வருஷத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த வேலூர் மாவட்டத்துக்கு பல்வேறு திட்டங்களை, சாதனைகளை செஞ்சு கொடுத்திருக்கிறார். அதில் சிலவர்கள் மட்டும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். வேலூருக்கு மருத்துவ வசதிகளை பயன்படுத்த வருகின்ற வெளியூர் மக்களுக்கு ரூபாய் 46 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டாக்டர் கலைஞர் தங்கும் விடுதி கட்டப்பட்டு வருகின்றது. வேலூர்ல கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு வெண்ட்லாண்ட் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை, குடியாத்தத்தில் 40 கோடி ரூபாய் மதிப்பிலும், அணைக்கட்டில் 20 கோடி ரூபாய் மதிப்பிலும், காட்பாடியில் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் அரசு மருத்துவமனை. நாட்டு சுதந்திரத்துக்கு பிறகு முதல் முறையாக பீஞ்சமுனை கிராமத்துக்கு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதல் முறையாக சாலை வசதி, ரோடு வசதி. காட்பாடியில் 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரி. குடியாத்தம் தொகுதியில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி ஸ்டேடியம் அமைக்கப்பட இருக்கின்றது. சத்துவாச்சாரியில் எஸ்டிஏடி வெயிட் லிஃப்டிங் சென்டர் விரைவில் மேம்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதே போல சென்ற ஆண்டு நடந்த ஒரு அரசு விழாவில் நம்முடைய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவருடைய கோரிக்கை, மாவட்ட விளையாட்டு வளாகத்தை சுற்றி இருக்கக்கூடிய தடுப்பு சுவர், காம்பவுண்ட் சுவர் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருந்தார். முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றவுடன் உடனடியாக அதற்கென்று 3 கோடி ரூபாய் ஒதுக்கி அதற்கான பதிவுகளும் விரைவில் துவங்க இருக்கின்றது. விவசாயிகள் நிறைந்த இந்த மாவட்டத்தில் 181 கோடி ரூபாய் மதிப்பில் 9 தடுப்பணைகள், அப்துல்லாபுரத்தில் 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி டைலர் பூங்கா, மினி ஜவுளி பூங்கா. இப்படி இந்த மாவட்டத்திற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை செய்து கொண்டே இருக்கின்றார், அறிவித்துக் கொண்டே இருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த திட்டங்களுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு இந்த வேளையில் பல நலத்திட்டங்களை கொடுக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு வருஷத்துக்கும் அடிப்படை தேவை என்ன? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். அதில் இருக்க இடம் மிக மிக முக்கியமானது. அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நம்முடைய அரசு தொடர்ந்து ஒன்றிணைவை கொடுத்து அதை செயல்படுத்தி வருகின்றது. அதனாலதான் நம்முடைய அரசு அமைத்த இந்த 4 வருஷத்துல நான் பெருமையோடு சொல்வேன், இதுவரைக்கும் 19 லட்சம் பேருக்கு பட்டாக்களை நம்முடைய அரசு கொடுத்திருக்கின்றது. ஏன்னா பட்டாக்கிறது வெறும் பேப்பர் கிடையாது, அது உங்களுடைய உரிமை. நீங்க குடியிருக்கக்கூடிய இடத்திற்கான சட்டப்பூர்வமான உரிமை. அந்த உரிமையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய அரசு இன்றைக்கு அதை ஆக்கியிருக்கிறது. இனி நீங்க உங்க வீட்டுல கவலை இல்லாம நிம்மதியா மகிழ்ச்சியோடு தூங்கலாம். பட்டாவை வச்சு நீங்க லோன் எடுக்கலாம், வீடு கட்டலாம், அரசுடைய பல்வேறு சலுகைகளையும் நீங்கள் பெறலாம். ஆகவே பட்டாக்கள் பெறுகின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சுமார் 3500 பேருக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடுகளையும் கொடுக்க இருக்கின்றோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு தன்னுடைய செயலாளரும் சிந்தனையாலும் நிழலாக இருந்து கொண்டாடுகிறார் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அப்படிப்பட்ட கலைஞர் தேவையான வீடுகளை பெற்றிருக்கக்கூடிய உங்களை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது, நிகழ்ச்சியாக இருக்கின்றது. சொந்த வீடுகிறது நடுத்தர மற்றும் அடித்தட்டு மக்களுடைய நீண்ட நாள் கனவு. அந்த கனவை நம்முடைய திராவிட அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு உண்மையாக்கியிருக்கிறார். இடம் வீடு மட்டுமல்ல, நம்முடைய மகளிர் சுய குழுக்களை சேர்ந்த சகோதரிகளுக்கு இங்கே வங்கிக் கடன் இணைப்புகளையும் கொடுக்க இருக்கின்றோம். இந்த வங்கிக் கடன் இணைப்புகள் குழு சகோதரிகளுடைய வாழ்க்கையிலேயே மாற்றுவதற்கான முதலீடாகத்தான் நம்முடைய அரசு பார்க்கின்றது. அது மட்டுமல்ல, இந்தியாவிலே முதன்முறையாக குழுக்களை சேர்ந்த சகோதரிகளுக்கு அடையாள அட்டை ஐடி கார்டுகளையும் நாம் கொடுத்திருக்கிறோம். இந்த ஐடி கார்டுகளை எல்லாம் பெறாமல் சகோதரிகளுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த ஐடி கார்டுகளை நீங்கள் பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஐடி கார்டு மூலம் உங்களுக்கு பல சலுகைகள் கிடைக்கும். உதாரணத்திற்கு இந்த ஐடி கார்டு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குழுக்களை சேர்ந்த சகோதரிகளை சந்திக்கும் போது அவங்க கோரிக்கை வச்சாங்க, நாங்கள் தயாரிக்கின்ற பொருட்கள்
செல்ல விற்கும் போது பஸ்ல ஏற்றி கொண்டு போகும்போது அதிக செலவாகிட்டு போக்குவரத்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. முதலமைச்சர் சொன்னே இந்த திட்டத்தை சொல்லி ஒரு ஐடி கார்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க. மகளிர் சுய சகோதரிகளுக்கு அந்த ஐடி கார்டு வச்சிருந்தீங்கன்னா இனிமே 25 கிலோ பொருட்களுக்கு உங்களுடைய பகுதியிலிருந்து 100 கிலோமீட்டர் அளவுக்கு நீங்க சென்றோம்னா உங்களுக்கு இனிமேல் எந்த விதமான கட்டணமும் கிடையாது. இனிமேல் கட்டணம் இல்லாமல் நீங்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களை வேறு இடத்துக்கு போய் நீங்கள் விற்கலாம். நீங்கள் இன்னும் பல உயரங்களை கூட நம்முடைய முதலமைச்சரும் நம்முடைய அரசும் உங்களுக்கு என்றென்றும் துணை நிற்கும்.